ஒட்டியம்பாக்கம் மெயின் ரோட்டில் ஆன் ரோடு ப்ராஜெக்டாக இருக்குது. 200 மீட்டர்ஸில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப், கேட்டட் கம்யூனிட்டியில் சிஎம்டிஏ அப்ரூவ்டு பிளாட், அதுவும் நல்ல ரெசிடென்ஷியல் அட்மாஸ்பியர் லொக்கேஷனில். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மார்க்கெட்டிங் ராஜா. திஸ் இஸ் யுவர் சுரேஷ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷயம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அவங்களுடைய சோலா அக்ஷயம் பலாசோ அப்படிங்கிற ஒரு லேஅவுட்டில் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் நாம் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தாலப்பாக்கம் அரசங்கழனி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த பிளாட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதுவும் அரசங்கழனி ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு ஒட்டியம்பாக்கம் போகிற ரோட்டில் ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்டாக இது இருக்குது. தொடர்ந்து நாம் தகவலை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் தொடர்பான தகவலுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நாம் மற்ற தகவல்களை தெரிஞ்சுக்குவோம். நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தாங்க இருக்குது. ஒரு பக்காவான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனும் கூட. ஏன்னா ஓவரால் வந்து 120 பிளாட்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட் சோல்ட் அவுட்டும் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30+ ஹவுசஸ் வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி உள்ளே வந்திருக்காங்க. அது நீங்கள் வந்து லைவ் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ரெசிடென்ஷியல்னு சொல்லும் போது அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் லைக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சித்தாலப்பாக்கம் சரௌண்டிங்கில் வந்து எவ்வளோ காலேஜஸ் இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் ரீச் ஆகிற டிஸ்டன்ஸில் இருக்குது. பெரிய ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. நியராக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது எக்ஸாம்பிளாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி ஹார்ட் கேர் வந்து மேடவாக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸும் உங்களுக்கு இருக்குது, எமர்ஜென்சிக்கும் இருக்குது. அதே சமயத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நியரஸ்ட்டாக விவிரா மால் இருக்குது, சேக்ரன் மால் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மெரினா மால் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கான விஷயங்களும் இங்கே சுற்றி சரௌண்டிங்கில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என் ரூட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் வந்து நியரஸ்ட் லொக்கேஷனில் தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கத்துடைய கனெக்டிவிட்டியும் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் மேடவாக்கம் கனெக்டிவிட்டி ரோட்டில் தான் நம்ம ப்ராஜெக்டே வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கனெக்டிவிட்டியை பற்றின கவலையும் உங்களுக்கு இதில் கிடையாது. அப்போது ஒரு பக்காவான ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பார்த்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். சரி, இப்போ வாங்க நம்ம சைட்டை வந்து லைவாக போய் பார்ப்போம். ஸோ லைவ் வீடியோவில் உங்களுக்கு சைட்டையும் அந்த சைட்டை எப்படி லொக்கேட் ஆகிருக்கு, எந்த மாதிரியான இடத்துல அமைஞ்சிருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். அதில் வந்து பிளாட்டை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம சைட்டை போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அரசங்கழனி ஜங்ஷன். இங்கேருந்து இந்த ஒட்டியம்பாக்கம் போகிற ரோட்டில் தான் இந்த லேஅவுட் வந்து இருக்குது. இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 to 500 மீட்டர்ஸில் வந்து நம்ம ரீச் ஆகிட முடியும். பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே நம்மளுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆன் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இது. அந்த எழுதிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆமாம், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. எவ்ரி ½ அன் ஹவருக்கு வந்து உங்களுக்கு பஸ் இருக்குது. காரணை அதுக்கப்புறம் ஒட்டியம்பாக்கம் போகிற பஸ்லாம் உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சைட்டுக்கு உள்ளே வந்திருக்கோம். சோலா அக்ஷயம் பலாசோ அப்படிங்கிற போர்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 பிளாட்ஸ் கொண்ட ஒரு லேஅவுட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30+ ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி உள்ளே வந்துடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம லேஅவுட்டில் கட்டின வீடுங்க தான், வேறு லேஅவுட்டில் கிடையாது. நம்ம லேஅவுட்டில் கட்டின வீடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த காம்பவுண்ட் வால்கிட்ட தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட் இருக்குது. நம்ம பிளாட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி குடி வந்துட்டாங்க. 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டுங்க. இந்த பிளாட்டோடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32, பின்னாடி வந்து 28. ஏவரேஜாக சைட்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 82 இருக்கும். இந்த பிளாட்டோடைய ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2163 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் அதுவும் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட் தான் வேணும்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளாட் சூஸ் ஆகும். கன்சிடர் பண்ணுங்கள். இந்த பிளாட்டுக்கு வர ரோடு 24 ஃபீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாட்டுக்கு முன்னாடியே இவி போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ கரண்ட் கனெக்ஷன்லாம் வேணும்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். வாட்டர் லேகிங் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ தண்ணிலாம் உங்களுக்கு போர் போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த பிளாட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா K4 சோலா அக்ஷயம் பலாசோ. ஒன்ஸ் அகைன் சொல்லிக்கிறேன். வாங்க இப்போ இந்த பிளாட்டோடைய ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து கைட்லைன் வேல்யூ, மற்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
இப்போ நீங்கள் வந்து நம்ம சைட்டோட லைவாக பார்த்துட்டோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ மற்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துடைய கைட்லைன் வேல்யூ வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 4100 வந்து கைட்லைன் வேல்யூவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லோனுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 90% நீங்கள் வந்து கைட்லைன் வேல்யூக்கு நீங்கள் லோன் போனீங்கன்னா கூட உங்களுக்கு அதிகபட்ச லோன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பிளாட் வாங்கும்போது உங்களுக்கு இருக்குது. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு எவ்வளோ லோன் தேவையோ கண்டிப்பாக உங்களால் ஆல்ரெடி போக முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கையில் வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் நீங்கள் பிளாட் பார்க்குறீங்கன்றப்ப இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபார் லோன் அதிகமாக போகணும், கம்மியாக கேஷ் இருக்குன்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டுக்கு 4999 per ஸ்கொயர் ஃபீட் வந்து ப்ரைஸ் வந்து ஆஸ்கிங் ப்ரைஸாக சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். இப்போ எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். சைட்டை விசிட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு பிளாட் பிடிச்சதுன்னா புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ். டிஸ்க்ளைமர் நமது மார்க்கெட்டிங் ராஜா யூடியூப் சேனல் மற்றும் மற்ற வலைதளங்களில் பதிவிடப்படும் நிலம் மற்றும் வீடுகள் ஏனைய மற்றும் விற்பனை விளம்பரங்கள் பற்றிய காணொலி வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே. நீங்கள் வாங்கும்போது உரிய ஆவணங்கள் சரிபார்த்து உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரிலும் அதற்கான முழு பொறுப்பு தங்களுடையது என்பதை உணர்த்துகிறேன்.